அந்த விஷயத்திற்கென்று எடுத்திருக்கிறார் என்பதை நினைத்து நான் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறேன். எப்படியாகிலும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாதபடிக்கு ஒரு பெரிய தடை யாருக்கும் இருக்காது என்று நாம் நம்புகிறோம். என்ன செய்கிறார்கள், சிலர் அந்த ப்ரோக்ராமை ஞாயிற்றுக்கிழமை தானே பரவாயில்லை என்று அவர்கள் ப்ரோக்ராம் போடும்போது அந்த ஞாயிற்றுக்கிழமையை குறித்து கவலைப்படாதபடிக்கு அவர்கள் ப்ரோக்ராம் வைத்துக் கொள்கிறார்கள். இப்போ இதை பார்க்கும் பொழுது தேவனுடைய வேத வசனத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று சொல்லி. அப்போ எனக்கு அதுதான் ஞாபகம் வருகிறது. இப்போ தேவனுடைய பந்தியை குறித்து இங்கு பேசப்படக்கூடிய வார்த்தைகளை குறித்து அவ்வளவு கவனம் இல்லை என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. எது எப்படி ஆயாலும் நீதியாக தீர்ப்பு செய்கிறவரே இதை குறித்து அவர் செய்வாராக. நாம் காலத்திற்கு முந்தி எதையும் சொல்வதற்கு இல்லை. ஆனால் நிச்சயமாகவே இது ஒரு வருந்தத்தக்க ஒரு காரியம். எனக்கு என்னுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும். நான் எனக்கு வேலை இல்லாமல் அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேன்? நிச்சயமாக இல்லை. எனக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இது முக்கியம் என்று சொல்லி இதில் நான் பங்கு கொள்ளுகிறேன், அவ்வளவுதான். சரி, நாம் இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 to 11 வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 2 verses 8 to 11. படிக்கணுமா பிரதர்? படிங்க சிஸ்டர். ಸುರ್ಮದಲ್ಲಿರುವ ಸಭೆಯ ದೂತನಿಗೆ ಬರೆ, ಸತ್ತವನಾಗಿದ್ದು ಜೀವಂತನಾಗಿ ಬಂದ ಅಧ್ಯಾತ್ಮನು ಹೇಳುವುದು ಏನೆಂದರೆ, ನಾನು ನಿನ್ನ ಸಂಕಟವನ್ನು ನಿನ್ನ ಬಡತನವನ್ನು ಬಲ್ಲೆನು, ಆದರೂ ನೀನು ಐಶ್ವರ್ಯವಂತನೇ. ಇದಲ್ಲದೆ ತಮ್ಮನ್ನು ಯಹೂದ್ಯರೆಂದು ಹೇಳಿಕೊಳ್ಳುವವರು ನಿನ್ನ ವಿಷಯವಾಗಿ ದೂಷಿಸುವುದನ್ನು ಬಲ್ಲೆನು. ಅವರು ಯಹೂದ್ಯರಲ್ಲ, ಸಾತಾನನ ಸಮಾಜದವರಾಗಿದ್ದಾರೆ. ನಿನಗೆ ಸಂಭವಿಸುತ್ತಿರುವ ಬಾಧೆಗಳಿಂದ ಹೆದರಬೇಡ. ಇದೋ, ನೀನು ದುಷ್ಪ್ರೇರಣೆಗೆ ಒಳಗಾಗುವಂತೆ ಸೈತಾನನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲವರನ್ನು ಸೆರೆಮನೆಯೊಳಗೆ ಹಾಕುವುದಕ್ಕಿದ್ದಾನೆ ಮತ್ತು 10 ದಿವಸಗಳ ತನಕ ನಿಮಗೆ ಸಂಕಟವಿರುವುದು. ನೀವು ಸಾಯಬೇಕಾದರೂ ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿರು. ನಾನು ನಿನಗೆ ಜೀವವೆಂಬ ಜಯಮಾಲೆಯನ್ನು ಕೊಡುವೆನು. ದೇವರಾತ್ಮನು ಸಭೆಗಳಿಗೆ ಹೇಳುವುದನ್ನು ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ. ಜಯ ಹೊಂದುವವನಿಗೆ 2ನೆಯ ಮರಣದಿಂದ ಕೇಡಾಗುವುದೇ ಇಲ್ಲ. ஆமென். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கின்ற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினாலே சேதப்படுவதில்லை என்று எழுது என்று. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக நமக்கு உதவி செய்வாராக. சிமிர்னா என்று சொல்லுவது ஆசியா மைனர் அல்லது அந்த துருக்கி பக்கத்தில் உள்ள அந்த கடற்கரை ஓரத்தில் உள்ள ஒரு சின்ன ஊர், ஒரு பட்டணம். சிமிர்னா என்கிறதான அந்த பெயர், அந்த சீங்கிறத எடுத்துட்டீங்கன்னா மிர்னா அப்படின்னு வருகிறது. அந்த மிர்னா என்பது இந்த
வாசனை திரவியங்கள், அதாவது பெர்ஃப்யூம்ஸ்ல மயர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, MYRRH, மயர். அந்த மயர் அப்படிங்கிறதுனுடைய அதிலிருந்து வந்த வார்த்தை தான். ஏன்னா அந்த ட்ரேடிங் அந்த இடத்துல அதிகமாக இருக்கிறது. அப்போ அந்த சிமிர்னா பட்டணம் அப்படிப்பட்டதான ஒரு பட்டணம். ஸோ அந்த பட்டணத்தில் அந்த வியாபாரம் ஜாஸ்தியாக இருக்கிறபடினால அந்த பட்டணத்தை இந்த பெயரில் அழைப்பார்கள். ஆனால் அந்த சிமிர்னா என்கிறதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தோமானால் பிட்டர்னஸ், அதாவது கசப்பு. இந்த கசப்பு தான் அதனுடைய அர்த்தம். ஏன்னா அந்த மயர்னு சொல்லக்கூடிய அந்த லிக்விட், அந்த திரவத்தை கூட நம்ம அதனுடைய டேஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா பயங்கர கசப்பா இருக்கும். ஆனா நல்ல மனம் கொடுக்கும், ஆனா பயங்கர கசப்பா இருக்கும். ஸோ இந்த சபையினுடைய பெயரும் அதுதான். பின்னாளிலே ஆவிக்குரிய அர்த்தத்திலும் அது சரியாக வருவதை நாம் இங்கே கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு பிறகு நாம் அதை அறிந்து கொள்ள முடிகிறது. தேவன் அதற்கு மிகப்பெரிய கிருபையை செய்திருக்கிறார். இந்த சிமிர்னா சபை, அதனுடைய சபை காலம் என்ன என்று பார்த்தோமானால் AD 170 to AD 312. AD 170 to AD 312. சரி, இந்த சபையின் தூதன் யார் என்று பார்ப்போமானால் இந்த சபையின் தூதன் ஐரினேயஸ் என்று சொல்லக்கூடியவர். ஐரினேயஸ் என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த சபையின் தூதர். அநேக சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருப்பது பாலிகார்ப் தான் இந்த சபையினுடைய தூதனா இருப்பார். பாலிகார்ப், POLYCORP, பாலிகார்ப். இந்த பாலிகார்ப் யார் அப்படின்னா யோவான் அப்போஸ்தலனுடைய காலத்துக்கு பிறகு அந்த சபையை பொறுப்பெடுத்துக் கொண்டவர். எது? எபேசு சபையை பொறுப்பெடுத்துக் கொண்டவர். அப்போ அது யோவான் அப்போஸ்தலனிடத்திலிருந்து பாடம் கற்றுக்கொண்டவர் இந்த பாலிகார்ப். அதாவது அவருடைய ஸ்டூடெண்ட் என்று சொல்லலாம். அவரிடத்திலிருந்து பாடம் கற்றுக்கொண்டவர் இந்த பாலிகார்ப். மிகவும் நல்ல ஆவிக்குரியவர். ஆனால் தேவன் அவரை தூதனாக வெளிப்படுத்தவில்லை. இது அங்க உள்ளதான ஹோலி பீப்புள்னு சொல்லலாம், அல்லது ரிலீஜியஸ் பீப்புள். அந்த ரிலீஜியஸ் பீப்புள்னால செலக்ட் ஆனவர் தான் அந்த பாலிகார்ப்புங்கிறவர். ஆனா தேவன் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. இப்போ இந்த சபையினுடைய காலம் இந்த வருஷத்திலிருந்து இந்த வருஷம் வரைக்கும் என்று சொல்லுகிறோம். அது போல இந்த சபையின் தூதன் இன்னார் என்று சொல்லுகிறோமே, இது ஒன்றும் வேதத்தில் எழுதப்படவில்லை. அப்ப இது வேதத்தில் எழுதப்படாதபடிக்கு நாம் இதை எப்படி சொல்லுகிறோம் என்றால், தேவன் இந்த 7ஆம் சபையின் தூதனாக தீர்க்கதரிசியாகிய பிரதர் வில்லியம் மரியன் பிரணாம் என்பவரை இந்த உலகத்தில் அனுப்பி அவர் மூலமாக இந்த ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ இது எப்படி அவர் சொன்னா அது கரெக்டா இருமா என்று கேட்கக்கூடியவர்கள் அநேகர். எப்பொழுதுமே தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை அந்த காலத்திலிருந்து ஏற்றுக்கொண்டவர்கள் யாருமே கிடையாது. அதாவது 100க்கு 100 ஜனங்கள் ஒன்றும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. பகுதி ஜனங்கள் தான் அதை ஏற்றுக்கொள்வார். எப்பொழுதுமே அப்படித்தான் இருந்தது. ஏன், யாகுஷோனுடைய ஊழியத்திலேயே அப்படித்தான் இருந்தது. அப்போ அதே போலதான் இப்ப இந்த தீர்க்கதரிசி சொல்லுவதையும் ஜனங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை. அது இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால், யாருக்கு அருளப்பட்டு இருக்கிறதோ, யாருக்குள் ஆழம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனாலும் தேவன் அப்படி நீங்க கண்மூடித்தனமாக ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லாதபடிக்கு அவர்தான் இந்த காலத்துக்குரிய அந்த 7ஆம் தூதன், அபிஷேகம் பண்ணப்பட்ட தூதன் என்பதை இந்த உலகத்துக்கு காண்பிக்கும்படியாக அவர் அநேக அடையாளங்களை வெளிப்படுத்தினார்.
அப்படி வெளிப்படுத்தினதுல குறிப்பா இந்த நாம வாசிக்கிற இந்த சப்ஜெக்ட் சம்பந்தமா தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். அவருக்கு எதை வெளிப்படுத்தினார்னா, உங்கள சிலருக்கு நான் அந்த சார்ட் கொடுத்திருக்கிறேன் இல்லையா, அந்த சபை காலங்கள் முத்திரை அப்படிங்கிற சார்ட் எல்லாம் உங்க கையில நான் கொடுத்திருக்கிறேன். அந்த சார்ட் அங்க நம்ம டேபிள்ல போட்டிருந்தோம், அந்த இது நோட்டீஸ் போர்ட்லயே போட்டிருந்தோம் அந்த சார்ட். அந்த சார்ட் அவர் போர்டுல வரைந்து அதை அவர் சபை ஜனங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறார். அப்ப அன்றைக்கு அந்த சபையில கிட்டத்தட்ட 400 பேர் அங்கே இருக்கிறார்கள். அந்த சபையில 400 பேர் கிட்ட இருக்கிறார்கள். இருக்கக்கூடிய வேளையில திடீரென்று அந்த மேடை முழுவதும் மிகவும் பிரகாசமாக மாறிவிட்டது. மாறினதோடு இல்லாமல் ஒரு அக்கினி தூணை போல ஒரு தூண் அங்கே அந்த மேடைக்கும் இங்கும் அங்குமாக அந்த தூண் அப்படியே உலாவிக் கொண்டிருந்தது. உலாவிக் கொண்டிருந்த உடனே அதை பார்த்த இந்த ஜனங்கள் அலறி அடித்து விட்டார். எல்லாருக்கும் தெரிந்து விட்டது, இது பழைய ஏற்பாட்டில் அந்த அக்கினி தூண் தான் என்று தெரிந்த மாத்திரத்தில் எல்லாரும் அலறி அடித்து, ஐயோ நாங்கள் பாவிகள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கதறி, அந்த நேரத்தில் திரும்பவும் அவர்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, கொஞ்ச நேரம் இல்ல, கிட்டத்தட்ட அரை மணி நேரம், அந்த எனக்கு சரியா தெரியல, அரை மணி நேரமா 1/4 மணி நேரமான்னு எனக்கு தெரியல, அந்த அவ்வளவு நேரமும் அந்த தூணானது மேடையிலேயே உலாவி கொண்டிருந்தது. இதை அத்தனை ஜனங்களும் பார்த்திருக்கிறார்கள். அதோடு இல்லாம இவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, இது உங்களுடைய விசுவாசம் பெருகும்படியாகவும் நான் உங்களுக்கு போதிக்கிறது சத்தியம்தான் என்பது வெளிப்படும் வண்ணமாக இங்கே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்லி, அதன் பின்பு அந்த கொஞ்சம் அமைதியான பிறகு ஒரு ஒளிக்கற்றை மாதிரி இவர் எழுதி வைத்திருக்கிறார் இல்லையா, ஒவ்வொரு சபை, அந்த சபை காலம், சபைக்குள்ள தூதன், அந்த சபை எந்த நிலைமையில் இருந்ததுங்கிற ஒரு நிலா மாதிரி போட்டு, ஒரு மூன் மாதிரி போட்டு, அதுல எவ்வளவு பிரைட்னஸ் அப்புறம் எவ்வளவு டார்க் இருக்கு அப்படிங்கிறத காட்டின அந்த ஒரு கம்பு குச்சி மாதிரி அந்த லைட் ரே ஒவ்வொரு இது மேலையும் விழுந்து விழுந்து அப்படியே போனது. இது சபை ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக நடந்த விஷயம். அப்ப ஜனங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு முகங்கொப்புற விழுந்து தேவனை ஆராதித்து, தேவனிடத்துல இரக்கம் கேட்டு மன்னிப்பு கேட்டு கதறி அவர்கள், அந்த காட்சி அப்படி இருந்தது. அப்போ அந்த ஜனங்களுக்கு இவர் சொல்வது சத்தியம், தேவனே அதை நிரூபித்து விட்டார் என்று அந்த நாளில் இருந்து அவர்கள் ஏற்றுக்கொண்ட விஷயம்தான். இந்தந்த சபை இந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் என்றும், இந்த காலத்தினுடைய தூதன் யாரு, அதாவது இந்த சபைக்கு யார் தூதன் என்பதையும் அவர்கள் அந்த சகோதரன் வில்லியம் மரீன் பிரணாம் வெளிப்படுத்தினதான் அந்த விஷயத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஏன்னா வேதத்துல இல்ல, அது வேதத்துக்கு அப்பால் பட்டுதான் அது நமக்கு விளக்கப்பட வேண்டும். அப்போ அதை இவர் விளக்கும் பொழுது இவர் சொல்வதுதான் சரி என்பதாக தேவனே அங்கு வெளிப்பட்டு அதை உறுதிப்படுத்தினதுனால இந்த சபையின் தூதன் வேத ஆராய்ச்சியாளர்கள் அல்லது ரிலிஜியஸ் பீப்புள் சொல்ற மாதிரி அது பாலிகார்ப் இல்ல, இவர்தான் ஐரினேஸ் தான் இதனுடைய தூதன் என்பதை உறுதிப்படுத்தினார். ஏன் இப்படி நடந்தது? ஏன் பாலிகார்ப் அன்றைக்கு ஒரு பெரிய தேவ மனிதனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அவர் ஏன் தூதனாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால், இந்த கடந்த சபை காலத்திலே நாம் வாசித்ததான அந்த நிக்கோலாய் மதஸ்தனின் உபதேசங்கள் என்று சிலவற்றை பார்த்தோம் அல்லவா, அந்த முதலாம் சபையில் வந்த அந்த விஷயத்துல இவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறவராக இருந்தார். யாரு? பாலிகார்ப். ஆக தேவன் அவரை என்ன செய்துட்டாரு? புறக்கணித்து விட்டார். அவர் அந்த சபையின் தூதனாக இராதபடிக்கு புறக்கணித்து விட்டார். அப்ப அந்த இடத்துல தேவன் சகோதரன் வில்லியம் மரீன் பிரணாமுக்கு வெளிப்படுத்தினது இந்த ஐரினேஸ் என்கிறதான ஒரு பிரெஞ்சுக்காரர். அவரைத்தான் தேவன் அங்கே வெளிப்படுத்தினார். சரி,
அப்ப அந்த சபையின் தூதனுக்கு சபை காலத்தை சொன்னேன்னு நினைக்கிறேன். ஏடி 170 இருந்து ஏடி 312 வரைக்கும். ஓகே, சரி. இந்த தூதனுக்கு நீ என்ன எழுத வேண்டும் என்று அவர் சொல்லும் பொழுது முதலில் தன்னை பற்றி சொல்லுகிறார். முந்தினவர். முந்தினவர் என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றிற்கும் முந்தினவர். பிந்தினவர் என்று சொல்லும் போது எல்லாவற்றிற்கும் பிந்தினவர். அதே போல மரித்திருந்து பிழைத்தவரும் மாணவர் சொல்லுகிறதாவது, மரித்திருந்து பிழைத்தவர். ஏன்னா இந்த உலகத்துல மரித்த மற்றவர்கள் எல்லாம் உயிரோடு எழும்பினால் அதை யாராவது ஒருவர் செய்ய வேண்டியதா இருந்தது இல்லையா? யாராவது ஒருத்தர் போய் அவர்களுடைய பாடையை தொடுவதோ, கல்லறைக்கு முன்பாக நின்று அவர்களை வெளியே வாருங்கள் என்று கூப்பிடுவதோ இப்படி இருந்தது. ஆனால் யாகுஷுவா மட்டும் அவரை யாரும் உயிர் தெழுப்பவில்லை. அவர் என்ன சொன்னார்? என் உயிரை கொடுக்கவும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னார். அதே போல இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் அதை எழுப்புவேன் என்று சொன்னார். அப்போ அவரை யாரும் உயிர் தெழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பிதா உயிர் தெழுப்பினார்னு வருது நிறைய வசனங்கள்ல. அவர் யாரை உயிர் தெழுப்பினார்? அவரை பிதா தான் உயிர் தெழுப்பினார் என்று பல இடங்களில் வருகிறது. ஆனால் அவர் இப்படி சொல்லி இருக்கிறார், மறைமுகமாக என்ன சொல்லி இருக்கிறார்? என் ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்றார். அதே போல இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள அதை எழுப்புவேன்னு சொன்னார்னா அப்ப அதனுடைய பொருள் என்ன? வேற யாரோ வந்து இவரை எழுப்பினார்கள் அர்த்தமா, இல்ல இவர் தாமே அந்த அதிகாரத்தினால உயிர் தெழுந்து வந்தார் என்று அர்த்தமா? அப்ப திருத்துவம் என்பதை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்பினவர்கள் அது அதிகமாக பிதா 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 என்று, பிதா தான் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று. ஆனால் இவர்தான் பிதா என்பது நமக்கு கிடைத்ததான வெளிப்பாடு. சரி, அப்போ மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. அப்போ அவர் யார்? தன்னை யார் என்று முதல்ல அறிமுகப்படுத்துகிறார். எல்லா சபைக்குமே தான் தான் தேவன், சர்வ அதிகாரம் சர்வ வல்லமை உள்ள தேவன் நான் தான் என்பதை வெளிப்படுத்துகிறார். சரி, சொல்லுகிறார், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அப்ப எல்லா சபைக்கும் அவர் சொல்லும் போது முதலாம் சபையில் சொன்ன அதே வார்த்தையை அவர் மீண்டும் சொல்லுகிறார், உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். நாம் செய்கிற கிரியைகள் மனுஷனை எப்படி வேண்டுமானாலும் நாம் ஏமாற்றி நாம் அதை காட்டிக்கொள்ளலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் அதை அப்படி செய்ய முடியாது. அவர் கண்டிப்பாக உன்னுடைய வேலையை நான் அறிவேன், உன்னுடைய கிரியைகளை நான் அறிவேன். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஐ நோ யுவர் ஒர்க்ஸ் அப்படின்னு தான் வரும். அங்கேயும் போன சபையிலையும் நம்ம அதை தான் பார்த்தோம். இந்த சபையிலையும் சொல்லும்போது ஐ நோ யுவர் ஒர்க்ஸ், உன்னுடைய வேலைகள் எனக்கு தெரியும். ஓகே, சோ உன் கிரியைகளையும் அதே நேரத்தில் உன் உபத்திரவத்தையும் நீ படுகிற பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன். அடுத்து, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் என்று சொல்றார். அது எப்படி ஒருவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்து அவனுக்கு தரித்திரம் வர முடியும், அல்லது அவனுக்கு தரித்திரம் இருக்க முடியும்? ஒன்றில் ஐஸ்வர்யம் உள்ளவன், இல்லையானால் தரித்திரம் உள்ளவன். ஆனால் அவர் சொல்லுகிறார், நீ பணக்காரனா இருந்தும் ரொம்ப ரிச்சா நீ இருந்தும் நீ எப்படிப்பட்டவனா இருக்கிற? தரித்திரம் உள்ளவனா இருக்கிறேன். அதுக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒன்று என்ன அப்படின்னா, உலக பிரகாரமான ரிச்னஸ் அவங்களுக்கு இருக்குது. ஆனா அதாவது ஒரு சபைக்குள்ள போனா சபையில எல்லாமே பியூட்டிஃபுல் செட்டப் இருக்குது, பர்ஃபெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சபைக்குள்ள எல்லாமே இருக்குது.
ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை இல்ல. அப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைனா அது என்ன? வார்த்தை. இப்ப வார்த்தை இல்லை என்றால் அங்கே தரித்திரம் இருக்கிறது, வார்த்தையின் தரித்திரம் இருக்கிறது என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று என்னவென்று சொன்னால், அந்த சபையில நிறைய பணம் இருக்கும், ஆனா அந்த சபையின் ஊழியக்காரனுக்கு இருக்காது. ஏன்னா அது கட்டுப்படுத்தப்படும் சபையில் உள்ள அதிகாரத்தால. ஏன்னா நான் ஏற்கனவே முதலாம் சபையை பற்றி சொல்லும்போது நான் சொல்லி இருக்கிறேன், அவர்கள் தங்களுடைய பணத்தினால என்ன பண்ணுகிறார்கள்? சபையை கட்டுப்படுத்துகிறார்கள், பண பலத்தினாலே கட்டுப்படுத்துகிறார்கள். சோ அப்படி கட்டுப்படுத்தும் போது அந்த சத்தியத்தை போதிக்கிற தூதனை அல்லது அந்த ஊழியக்காரனை அவர்கள் அவ்வளவு தூரம் ஆதரிக்க மாட்டார்கள். ஏன்னா எந்த சத்தியத்தை போதிக்கிற ஊழியக்காரனும் ஆடம்பரமான ஒரு மேட்டிமையான ஒரு வாழ்க்கைக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டார். அப்படி சப்போர்ட் பண்ணாத ஊழியக்காரனை யாராவது ஆதரிப்பாங்களா? அவங்க ஆதரிக்க மாட்டாங்க. அப்போ ரெண்டு வகையில சொல்றேன். ஒண்ணு ஆவிக்குரிய தரித்திரம், இன்னொன்று சபையில் பணம் இருந்தாலும் அங்கே இருக்கிற உண்மையான விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணாமல் வரக்கூடிய தரித்திரம். ஆனா யாகுவா என்ன சொல்றாரு? நான் இதை அறிந்திருக்கிறேன், நான் இதை காண்கிறேன், எனக்கு இது நன்றாக தெரியும், அறிந்திருக்கிறேன். பின்பு தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அப்போ இந்த யூதர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தங்களுக்கு தான் முதல் உரிமை, ஒரு சபையில முதல் உரிமை எங்களுக்கு தான் வேண்டும், ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய நேரடி பிள்ளைகள், தேவனுடைய சொந்த ஜனங்கள், அப்படி என்று சொல்லி சபைக்குள்ளே இவர்கள் புகுந்து அந்த இடத்தை எடுத்துக்கொள்வார். அந்த சபையினுடைய உலக பிரகாரமான கண்ட்ரோலையும் ஆவிக்குரிய பிரகாரமான கண்ட்ரோலையும் எடுத்துக்கொள்வார்கள். ரெண்டையுமே எடுத்துக்கொள்வார்கள். ரெண்டையும் எடுத்துக்கொண்டு அந்த சபையை முழுவதையுமே அவர்களுடைய கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்வார்கள். ஆனா அவர்கள் என்ன சொல்றார்கள்? ஏன்னா நாங்க தான் யூதர்கள், நாங்க தான் தேவனுடைய சொந்த ஜனங்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். ஆனா அவர்கள் உண்மையாக, அதாவது இப்படி பாருங்க, யூதர்கள் என்றால் தேவனுடைய சொந்த ஜனங்கள், Jews means God's own people. ஆனா அவர்கள் யாரா இருக்கிறாங்களா? இங்க சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறார்கள். அப்ப சாத்தானுடைய கூட்டம் என்று சொன்னால் என்ன? தேவனுடைய சொந்த ஜனங்கள், அப்புறம் சாத்தானுடைய கூட்டம் என்று சொன்னால், இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தேவனுடைய சொந்த ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தேவனுக்கு மகிமை வரும்படியாக நடப்பார்கள். அப்ப சாத்தானுடைய கூட்டம் என்று சொல்லுகிறவர்கள் தேவனுக்கு வருகிற மகிமையை தங்களுடைய சொந்த மகிமையாக மாற்றிக்கொள்வார்கள், தங்களுக்கு மகிமை வரும்படியாக நடந்து கொள்வார்கள். அது எவ்வளவு துக்கமான காரியம் என்று பாருங்கள். அவர்கள் அவர்களுடைய பலத்தினாலே அந்த மகிமையை தங்களுக்கு, அப்ப அவங்களுக்கு விருப்பம் என்ன? கூப்பிடும்போது பாஸ்டர் சோவன் சோ அப்படின்னு கூப்பிடுறதுல அவங்களுக்கு ஒரு பெருமை. ரெவரண்ட் சோவன் சோ அப்படின்னு கூப்பிட்டா அவங்க ரெவரண்ட் என்கிற பட்டம் அவர்களுக்கு இருந்தால் அவர்களுக்கு அது ஒரு பெருமை. அதே போல டாக்டர், தியாலஜில டாக்டரா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது ஒரு பெருமை. சபையில பிஷப்பா இருக்கிறாரு, மிக பெரிய பொறுப்புல இருக்கிறாரு, இப்படியெல்லாம் சொல்லப்படுறது அவர்களுக்கு பெருமை. அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுக்கு போக வேண்டிய மகிமையை இவர்கள் தங்களுக்கு எடுத்துக் கொள்ளுகிறார்கள், தங்களுடைய பெயரையும் புகழையும் உயர்த்தி கொள்ளுகிறார்கள். தேவன் எங்க இருந்தாரோ அங்கேதான் இருக்கிறார். தேவனுக்கு எந்த மகிமை இவர்கள் என்ன செய்வதில்லை, இவர்கள் கொடுப்பதில்லை. நீங்க நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படி யாராகிலும் தங்களுக்கு புகழை எடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தங்களை யூதர்கள் என்று சொல்லியும் நீங்க அதை யூதன் சாத்தானின் கூட்டம் என்று பார்த்தீர்களானால் உங்களுக்கு அர்த்தம் விளங்காது. யூதன் என்று சொன்னால் என்ன? தேவனுடைய சொந்த ஜனம்.
அப்ப நாங்கள் தேவனுடைய சொந்த ஜனம் என்று சொல்லிக்கொண்டு தங்களுக்கு மகிமை வரும்படியாக தங்களுக்கு பேர் வரணும், புகழ் வர வேண்டும் என்பதற்கான ஒரு கிரியையை யாராயிலும் செய்வார்களானால் அவர்கள் இந்த சாத்தானுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்கள். ஆனா எங்க இருக்கிறாங்க? சபைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. வெளியே அவங்களை தேட வேண்டாம், சபைக்குள்ளே இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் சாத்தானுடைய கூட்டம். அப்ப சாத்தானுடைய கூட்டமா இருந்தால் அவர்கள் தூஷணம் சொல்லுகிறார்கள் சொல்லுகிறது இது. அப்ப சாத்தான் சொல்லுகிற தூஷணம் என்ன? அது கெட்ட வார்த்தை அல்ல. இப்போ மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல யாகுஷுவாவை சோதிக்கும்படியாக பிசாசு அங்க வருகிறான். அப்ப அவங்க தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அவன் எப்படிப்பட்டதான தேவ தூஷணத்தை சொல்லுகிறான் பாருங்க. 8, 9, 10 இந்த 3 வசனங்களை வாசித்து பாருங்க. Matthew chapter 4 verses 8, 9 and 10. ಬಳಿಕ ಸೈತಾನನು ಆತನನ್ನು ಬಹಳ ಎತ್ತರವಾದ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಕರಕೊಂಡು ಹೋಗಿ ಪ್ರಪಂಚದ ಎಲ್ಲಾ ರಾಜ್ಯಗಳನ್ನು ಅವುಗಳ ವೈಭವವನ್ನು ಆತನಿಗೆ ತೋರಿಸಿ, ನೀನು ನನಗೆ ಸಾಷ್ಟಾಂಗ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿದರೆ ಇವುಗಳೆಲ್ಲ ನಿನಗೆ ಕೊಡುವೆನು ಅಂದನು. ಯಾಕುಷ ಅವನಿಗೆ, ಸೈತಾನನೇ, ಇನ್ನು ತೊಲಗಿ ಹೋಗು, ನಿನ್ನ ದೇವರಾಗಿರುವ ಯಾಹುವನಿಗೆ ಅಡ್ಡ ಬಿದ್ದು ಆತನನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಬರೆದಿದೆ ಎಂದು ಹೇಳಿದರು. ஆமென். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது யாகுஷுவா, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய யாகுவாவை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்ப என்ன ஆச்சுங்க? இதுதான் தேவ தூஷணம். அதாவது தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம தேவனை தான் ஆராதிக்கணும். தேவனை ஆராதிப்பதை விட்டு அவன் என்ன சொல்லுகிறான்? உனக்கு இந்த மாதிரி உலகத்தில் உள்ள சகல நன்மைகளையும் நான் செய்ய போகிறதுனால நீ என்னை ஆராதி. இன்னைக்கு பாருங்க, மனுஷர்கள் புகழுக்கு மயங்காத மனுஷனே கிடையாது. இப்ப ஏதாவது ஒரு மனுஷனிடத்திலிருந்து நமக்கு நன்மை வர வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்தால் அந்த மனுஷனை புகழ்ந்தால் போதும், அந்த மனுஷனிடத்திலிருந்து நாம் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப பிசாசு அதை தான் சொல்றான், நீ என்னை புகழ்ந்து பாடு, ஏன் என்ன சாஷ்டாங்கமா விழுந்து நீ வணங்கு, தேவனுக்கு மேலாக நீ என்னை மதிக்க வேண்டும், நீ அப்படி மதிப்பாயானால் இதை எல்லாவற்றையும் நான் உனக்கு தர்றேன். அப்ப இது என்னது? இதுதான் தூஷணம், தேவ தூஷணம். அவன் இப்படி ஒரு தூஷணத்தை இங்க பண்ணுகிறான். அப்ப யாகுஷு என்ன சொல்லுகிறார்? அப்பாலே போ சாத்தானே அப்படின்றார். உடனே அவன் போயிடுறான். இப்போ அதேதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கும்போது யூதர்கள், அதாவது தேவனுடைய சொந்த ஜனங்கள்னு சொல்லி, ஆனா அவங்க சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறாங்க. அப்போ அவங்க செய்யற தூஷணம் என்ன? தேவனுக்கு வருகிறதான எல்லா மகிமை, கனம், ஆராதனை, புகழ் எல்லாவற்றையும் அவர்கள் திருடி கொள்ளுகிறார்கள். இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப சாத்தான் நேரடியாகவே தேவனுக்கு வருகிற மகிமை, புகழை எல்லாம் அவன் எடுத்துக்கொள்ளுகிறான் என்று சொன்னால் அதான் தெரிந்து விடுமே. அப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, தேவன் ஒருவர் எங்கே ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருக்கு வர வேண்டிய புகழை எடுத்துக்கிறான்னு சொல்றோம். அப்படி இல்ல. அது தேவன் எங்க இருக்கிறாரு? நம் ரூபத்தில் அவர் இருக்கிறார், அவர் நமக்குள் இருக்கிறார் இல்லையா? அப்போ நம்மை ஒருவர் இப்படியாக வஞ்சிக்கிறார்கள், இப்படியாக நமக்கு வர வேண்டிய பிரதிபலனை அவர்கள் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நம்மை மட்டம் தட்டுகிறார்கள். நாம் ஏதாவது ஆவிக்குரிய காரியத்தை நன்றாக உற்சாகமாக செய்தால் நம்மேல் பொறாமைப்படுவது, இவனை எப்படி வஞ்சிக்கலாம், இவனை எப்படி விழத்தள்ளலாம், இவனுக்கு எப்படி கெட்ட பெயர் வர வைக்கலாம் என்று சபைக்குள் இருந்து கொண்டே
கிரியை செய்வார்கள். ஆனா எப்படி கிரியை செய்வார்கள்? பரிசுத்தவான்கள் என்கிற போர்வையில் இருந்து கொண்டு இந்த கிரியைகளை செய்வார்கள். ஆகையினால்தான் அவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அப்படி செய்வார்கள். அதுதான் தூஷணம், தேவ தூஷணம். சோ அப்படி தூஷணம் செய்கிறவர்களை நான் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இப்போ ஒரு தீர்க்க தரிசனமாக அவர் அந்த சபைக்கு சொல்லுகிற காரியம், அந்த சபை காலத்திலே அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? நீ படப்போகிற பாடுகளை குறித்து. அப்போ மிகப்பெரிய பாடுகள் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இந்த பாடுகள் வழியாக நீ கடந்து போவாய், உனக்கு இந்த சோதனைகள் எல்லாம் வரும் என்று முன்கூட்டியே தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கும்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். இப்போ சிலரை பிடிச்சு ஜெயில போடுறான். யாரு? பிசாசுன்னு வசனம் சொல்லுது. ஆனா பிசாசா அங்க உண்மையில வந்து ஜனங்களை பிடிச்சு ஜெயில போடுறான்? பிசாசு வந்து பிடிச்சு அவங்களை ஜெயில போட முடியுமா? அப்ப அந்த பிசாசின் ஆவியை பெற்றவர்கள் சிலருக்கு விரோதமாக பொய் சாட்சிகளை உண்டு பண்ணி, யாருக்கு விரோதமாக? பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக, சத்தியத்தை போதிக்கிறவர்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை பிடித்து ஜெயிலில் போட்டு விடுவார்கள். இல்லாத பொல்லாத கதைகளை உருவாக்கி அவர்களை ஜெயிலில் போடுவார்கள். அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், ஜெயிலில் போட்டா அங்க எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த காலத்துல அந்த சபை சரித்திரத்தை நாம் படித்து பார்த்தால் அந்த ஜனங்களை, ஆண்களையும் பெண்களையும் பிடித்து ஒரு ஜெயிலில் போட்டுவிட்டு அங்கே பசியா இருக்கிற சிங்கங்களையும் புலிகளையும் திறந்து விட்டு விடுவார்களாம். அநேக நாள் பசியா இருக்கிற புலிகளையும் சிங்கங்களையும் திறந்து விடும் பொழுது அவைகள் ஓடி வந்து இந்த பிள்ளைகளை அடித்து சாப்பிட்டு விடும். யார் இவங்க? தேவனுடைய உண்மையான பிள்ளைகள், உண்மையான விசுவாசிகள். யாரால் அங்க கொண்டு போடப்படுறாங்க? பரிசுத்தவான்கள் என்கிற போர்வையில் மறைந்து இருக்கிறதான சாத்தானின் கூட்டம். அந்த சாத்தானின் கூட்டம் வந்து இவர்களை ஜெயிலில் போடுகிறது. இது எவ்வளவு காலம் தொடரும் என்று சொல்லும் பொழுது 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். அப்ப 10 நாள் என்று சொல்லும் பொழுது 10 வருஷம். அது சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் படி அது 10 வருஷம். அந்த சபை காலத்திலே அந்த சபையினுடைய கடைசி 10 வருஷம், அதாவது 302 312 வரைக்கும் உள்ள அந்த சபை காலத்திலே அந்த தேசத்தில் ஒரு ராஜா, அவன் பேர் வந்து டயக்லிஷியன். டயக்லிஷியன், இங்கிலீஷ்ல DIOCLETION, டயக்லிஷியன். இப்படி டயக்லிஷியன் என்கிறதான ஒரு ராஜா உண்மையான விசுவாசிகளுக்கு, சத்தியத்தை போதிப்பவர்களுக்கு விரோதமாக அவன் எழும்பி அநேகரை கொலை செய்தான், அநேக விசுவாசிகளை கொலை செய்தான். அப்ப அவனுடைய அந்த ஆட்சி காலம் 10 வருஷம். அந்த 10 வருஷமும் விசுவாசிகள் மிக பாடுபட்டார்கள். அப்ப தேவன் அந்த 10 வருஷத்திலே அவனுடைய ஆயுசை தேவன் முடித்து விட்டார். ஆனா அதை குறித்து தேவன் சொல்லும்போது 10 நாள் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு. மரண பரியந்தம் அப்படின்னு சொல்லும்போது மரணம் வரைக்கும் அல்ல, until death,
அப்படிங்கிறதும் unto death அப்படின்னு இருக்கு. அப்போ மரணம் வந்த பிறகு கூட, அந்த மரிக்கும் தருவாயில் கூட நீ உண்மையாக இருக்க வேண்டும். எதற்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? சத்தியத்திற்கு சாட்சியாக நிற்க வேண்டும், சத்தியத்திற்கு உண்மையாக நிலைத்து நிற்க வேண்டும். சத்தியத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்களுக்கு விரோதமாக நீ போராட வேண்டும். எதுவரைக்கும்? மரிக்கும் வரைக்கும், மரண பரியந்தம். அப்படித்தான் சிலர்கள் பாடுபட்டு இந்த சபைகள் வளர்க்கப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியே இந்த சத்தியம் பாதுகாக்கப்பட்டது. கடைசியில் பார்த்தீர்கள் என்றால், உலகத்தில் சத்தியமே இல்லாமல் போன ஒரு காலம் கூட கடந்து வந்தது. வெறும் ஒரு சின்ன வெளிச்சம் மட்டுமே இந்த உலகத்தில் இருந்தது. அதை நாம் முத்திரைகள் வாசிக்கும் போது நாம் அதை பார்க்கலாம். இப்படி அந்த கொஞ்சம் வெளிச்சம் தான் இருந்தாலும், அந்த கொஞ்சம் வெளிச்சத்தில் நீ உண்மையா இரு. இப்ப நமக்கு பலருக்கு இந்த கேள்விகள் வரலாம். இவர்கள் உண்மையாக இருக்கிறார்களே, தேவன் அப்ப இவர்களை விடுவித்திருக்கலாம் அல்லவா? ஏன் இவர்களை இப்படி ஒப்பு கொடுத்தார்? ஏன் இந்த பாடுகளுக்கு இவர்களை ஒப்பு கொடுத்தார்? அதுதான் நாம் தேவனுடைய கிரியைகளை அறிய முடியாதபடிக்கு இருக்கிறது. அதற்கு கடைசியில் அவர் என்ன சொல்றார் பாருங்க. ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். எப்போ? மரண பரியந்தம் சொன்னா மரித்த பிறகு உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே மரித்த பிறகு நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற எண்ணத்திலே நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிச்சயமா இல்லை. நாம் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நன்றாக இருக்க வேண்டும். மரித்த பிறகு என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்கிற ஒரு மனப்பக்குவத்துல தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க தேவன் தன்னுடைய சொந்த பிள்ளைகள், தன்னை பற்றி சாட்சியாக நிற்கிறவர்கள், விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறவர்கள் என்பவர்களுக்கு அவர் கொடுத்த பரிசை பாருங்கள். நீ மரண பரியந்தம் நீ உண்மை உள்ளவனாயிரு. மரண பரியந்தம். பக்கத்துல அவனுடைய பிள்ளை சிங்கத்தினாலே அடித்து கொல்லப்படும். தகப்பனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஆனாலும் நீ உறுதியா இருங்கிறார். பக்கத்துல புருஷன் அடித்து கொல்லப்படுவான். மனைவி என்ன செய்யணுமா? உண்மையா இருக்கணும். மனைவி அடித்து கொல்லப்படுவாள். புருஷன் உண்மையாக இருக்க வேண்டும். குடும்பமாக அழிக்கப்படுவார்கள். உண்மையாக இருக்க வேண்டும். அப்படியானால் எதற்கையா நான் உண்மையாக இருக்க வேண்டும்? நீர் என்னை ரட்சிக்க மாட்டீரா? நீர் என்னை விடுவிக்க மாட்டீரா என்று கேட்டால் அவர் சொல்றாரு, உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன்றார். மரித்த பிறகு நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். 11ஆம் வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன். இங்க பாருங்க, இங்கேயும் he who overcomes, ஜெயம் கொள்ளுகிறவன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜெயம் கொள்ள வேண்டும். நமக்கு வருகிற போராட்டங்களில மரண பரியந்தம் நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்து, மரித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் அந்த ஜீவ கிரீடம் நமக்கு கிடைக்கிறது. இங்கே அவர் கொடுக்கிற பரிசு என்ன? அவன் இரண்டாம் மரணத்தினாலே சேதப்படுவதில்லை. இந்த இரண்டாம் மரணத்தை குறித்து நினைக்கிற 19ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். இவர்களுக்கு இரண்டாம் மரணத்தின் மேல் அதிகாரம் இல்லை என்று ஒரு வாக்கியம் வரும். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரெவலேஷன் சாப்டர் 20 verse 6.
Revelation chapter 20 verse 6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் யாகுஷோவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். சோ இந்த ஜனங்களுக்கு இரண்டாம் மரணத்திற்கு இவர்கள் மேல் அதிகாரம் கிடையாது. இப்ப இரண்டாம் மரணம் என்று சொல்லும் பொழுது அங்கே நான் நினைக்கிறேன் எசேக்கியேல் தீர்க்கதரிசி இதை பற்றி பேசுகிறார். யாராவது எடுத்த வாசிங்க, 18ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எசேக்கியேல் 18th chapter. அதுல சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். 23. ஓகே. 32 23 இல்ல 32 வாசிங்க. 32. மனம் திரும்பங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ಸಾಯುವವರ ಸಾವಿನಲ್ಲಿ ನನಗೆ ಸಂತೋಷವಿಲ್ಲ, ತಿರುಗಿಕೊಂಡು ಬಾಳಿ, ಇದು ದೇವರಾದ ಯೆಹೋವನ ನುಡಿ. ஆம், மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவருடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று யாகுவா சொல்லுகிறார். சாகிறவனுடைய சாவு, அது என்ன சாகிறவனுடைய சாவு இல்லையா? அப்ப அதை நான் விரும்புகிறதில்லை என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஹீப்ருவா கொஞ்சம் டவுட்டா இருக்குது. ஜூடு நினைக்கிறேன். பாருங்க, 2 தரம் செத்து Jude verse 12. ಇವರು ಸಮುದ್ರದೊಳಗಿರುವ ಗುಪ್ತವಾದ ಬಂಡೆಯೊಳಗಿದ್ದು ನಿಮ್ಮ ಪ್ರೇಮ ಭೋಜನಗಳಲ್ಲಿ ಸೇರಿ ತಿಂದು ಕುಡಿಯುತ್ತಾರೆ. ನಿರ್ಭಯವಾಗಿ ಸ್ವಂತ ಹೊಟ್ಟೆಯನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುವ ಕುರುಬರಾಗಿದ್ದಾರೆ. ಇವರು ಗಾಳಿಯಿಂದ ಒಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗುವ ನೀರಿಲ್ಲದ ಮೇಘಗಳು, ಎಳೆಗಳು ಉದುರಿ ಹಣ್ಣು ಬಿಡದೆ ಒಣಗಿ ಹೋಗಿ ಬೇರು ಸಹಿತ ಕಿತ್ತು ಬಿದ್ದ ಮರಗಳು. அதுல 2 தரம் வருதா? இங்கிலீஷ்ல ட்வைஸ்னு வருது இல்லையா? கன்னடத்துல இல்ல அது. ட்வைஸ். ஆமா, அந்த இலையுதிர்ந்து கனியிட்டு அப்படிங்கிற அந்த அதை திரும்ப வாசிங்க. அந்த பின் பகுதி லாஸ்ட். ನೀರಿಲ್ಲದ ಘನ ಮೇಘಗಳು, ಎಳೆ ಉದುರಿ ಹಣ್ಣು ಬಿಡದೆ ಒಣಗಿ ಹೋಗಿ ಬೇರು ಸಹಿತ ಕಿತ್ತು ಬಿದ್ದ ಮರಗಳು. அதான் அந்த வேறு சகித 2 தரம் செத்து போனவர்கள்னு சொல்லுது. ஆமா, ட்வைஸ் டெட்ங்கிறது அங்க இல்ல. கன்னடால அந்த வார்த்தை இல்ல. அதை குறிச்சு வச்சுங்க சைடுல.
அப்ப 2 தரம் சாகிற சாவு. அப்ப இந்த 2ஆம் மரணத்தின் மேல், அதாவது இவர்கள் மேல் இந்த 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இப்பவே நாம பார்க்கிற இந்த உலகத்திலேயே சுகபோகமாக வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். சுகபோகமாக வாழ்கிறவள் யாரு? உயிரோடு செத்தவள். அப்போ அவ உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே ஏற்கனவே செத்தவளா தான் இருக்கிறான். அப்ப இன்னொரு மரணம் மறிக்கும் போது அவளுக்கு அது எத்தனாவது மரணம் ஆச்சு? 2வது மரணம் ஆயிடுச்சு. அந்த வசனத்தை எடுக்கலாமா? அது நினைக்கிறேன் கொரிந்தியர்ல அல்லது ப்ராவர்ப்ஸ்ல இருக்கு. செத்தவள். First Timothy chapter 5 verse 6. First Timothy chapter 5 verse 6. ಆದರೆ ಭೋಗಿಯಾಗಿರುವ ವಿಧವೆಯು ಬದುಕಿರುವಾಗಲೂ ಸತ್ತವಳೇ. ஆம், சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். அப்போ வாழ்ந்து கொண்டிருந்தோம். அவ எப்படிதான் அவ உயிரோடு இருக்கிறான்னு நாம சொன்னாலும் கூட ஆவிக்குரிய பிரகாரமாக அவ எப்படிப்பட்டவா? செத்தவள். அப்போ படிங்க பிரதர். அது சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள். ஆனா எங்களுக்கு வந்து விதவை கொடுத்திருக்காங்க. எப்படி? ಆದರೆ ಭೋಗಿಯಾಗಿರುವ ವಿಧವೆಯು ಬದುಕಿರುವಾಗಲೂ ಸತ್ತವಳೆ. ஓ, விதவைன்னு கொடுத்திருக்குதாங்க. மேல முந்தின வசனத்துல இருக்கு. இங்கிலீஷ்ல but he who lives in pleasure is dead while she lives. பிரதர், மேல இருக்க அதிகாரம் வந்து விதவைன்னு சொல்லுது பிரதர். ஆமா, மேல இருக்குது. மேல இருக்க விதவை விதவையா இருந்து தனிமையா இருக்கிறவள் தேவனுடைய நம்பிக்கை உள்ளவராய் இரவும் பகலும் விடுதலை. சோ சொல்லுது அடுத்த வசனம்ல அங்க முடிச்சுட்டாங்க. உத்தம விதவையா இருந்து தனிமையா இருக்கிறவள் தேவனுடைய நம்பிக்கை உள்ளவராய் இருந்து இரவும் பகலும் விடுதலை ஜெபங்களையும் நினைத்திருப்பாள். அதோட ஸ்டாப். சுகபோகமா வாழ்கிறவள் அது வேற, அது இல்ல. சுகபோகமா வாழ்கிறவள் அது வேற இடத்துல வந்து எதுல அங்க சுகபோகம் வந்தது? 6வது வசனம். அஞ்சுல 6. pleasure இருக்கு. ஓகே. சோ அது கன்னடத்துல இல்ல விதவைன்னு எக்ஸ்ட்ரா சேர்த்து இருக்குது. சரி. அப்ப சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள் என்று சொல்லும் பொழுது எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு ஸ்திரீ செத்தவளா இருக்கிறான்னா, இன்னைக்கு நம்ம மத்தியிலன்னா நான் நம்ம சபையை சொல்லல, நம்ம கண்கூடாக பார்க்கிறவங்கள அநேக பிரேதம் தான் நம்ம கூட நடமாடிட்டு இருக்குது இல்லையா? ஆமா, அநேக டெட் பாடி தான் நம்ம கூட நடமாடிட்டு இருக்குது. நம்ம கல்லறையில போனாதான் பிரேதத்தை பார்ப்போன்னு இல்ல.
நம்ம கூட உட்கார்ந்து அதுவும் துதிச்சு ஆராதிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா. அதனால நாம 2 தரம் சாகுறத பத்தி பார்த்தோம். அப்ப 2 தரம் சாகுறதுன்னு சொன்னா இப்படித்தான். அதாவது இப்படியும் இருக்கிறது 2 தரம் சாகுறது அப்படின்னா அதை மீட்டெடுக்க வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம். 2 தடவை செத்துச்சுன்னா அது என்ன செய்யணுமா? சுகபோகமா வாழ்கிறவன்னா, அதாவது தேவனை மறந்து ஆடம்பரமா வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு ஸ்தை. அது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். நம்ம வெறும் பெண்களை மட்டும் வைக்க கூடாது. ஏன்னா வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது புருஷரா இருங்கள் அப்படின்னு. அது 1 கொரிந்தியன்ல நம்ம வாசிக்கிறோம், புருஷரா இருங்கள் அப்படின்னு. அப்போ புருஷரா இருங்கள்ங்கிறது புருஷனுக்கு மட்டுமா சொல்லப்பட்டுச்சு? இல்ல, லேடிஸ்க்கும் சேர்த்துதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதே மாதிரி இங்க பெண் அப்படின்னு சொன்னாலும் கூட அது பெண் மட்டும் இல்ல, அது ஆண்களையும் சேர்த்துதான். சுகபோகமாய் வாழ்ந்து ஆடம்பர வாழ்க்கையில பிரியப்படுகிறவர்கள் ஏற்கனவே செத்தவர்கள். அப்ப செத்த பிரேதங்கள் தான் நம்ம கூட என்ன செஞ்சிட்டு இருக்கு? ஆமா, தேவனை உயர்த்திக்கிட்டு இருக்குது. அப்போ பக்கத்துல பாருங்க, எல்லாம் உயிரோட தான் இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கங்க. என்ன? ஆமா, செக் பண்ணிக்கங்க. என்ன, உயிருள்ளவர்களாக தேவனை ஆராதிக்கணும் எல்லாரும் சேர்ந்து. சரியா? அதை நாம உறுதி பண்ணி கொள்ளுவோம். நான் ஜீவனோட தான் இருக்கிறேன். ஏன்னா இந்த பிரதான ஆசாரியன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்துவதற்கு தேவாலயத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது 2 செயின் நீளமா தொங்க விட்டுருக்கு, 2 கயிறு. அது பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள இருக்கும். அவருடைய சரீரத்துல 2 பக்கமும் பெல்லு தொங்கிட்டு இருக்கும். அப்போ அவர் அங்க நடந்து தேவனை ஆராதிச்சிட்டு இருக்காருன்னா அந்த பெல்லு சத்தம் கேட்கும். அப்ப அந்த பெல்லு சத்தம் கேட்கலன்னா தேவன் அவரை அடிச்சிட்டாரு, பாவத்தின் நிமித்தம் அவர் அடிச்சிட்டாரு அப்படின்றதுதான் அதுக்கு அர்த்தம். அப்ப கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து சத்தம் கேட்கலன்னா இவங்க என்ன செய்வாங்க? இந்த கயிறை பிடிச்சு இழுப்பாங்க. இழுக்கும் போது அவருக்கு தெரியும் இல்லையா, அவர் உயிரோட இருந்தா, இல்ல நான் உயிரோட தான் இருக்கிறேன்னு அங்கிருந்து கத்துவாரு. இப்ப அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரையும் கயிறை பிடிச்சு இழுத்து பார்க்க வேண்டியது இருக்கு. பிரதர், நீங்க உயிரோட இருக்கீங்களா? சிஸ்டர், நீங்க உயிரோட இருக்கீங்களா அப்படின்னு என்ன செய்யணும்? அப்பப்ப கயிறை பிடிச்சு இழுத்து செக் பண்ணணும். அப்ப 2 தரம் செத்து போயாச்சுன்னா அங்க என்ன இல்ல, வாய்ப்பே இல்ல. ஒரு தடவை செத்துட்டு இருக்கும் போதே அவங்கள என்ன செஞ்சிடணும்? நம்ம ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷன் எல்லாம் பண்ணி திரும்ப உயிரை கொண்டு வந்துடணும் இல்லையா? அப்ப அந்த கயிறை பிடிச்சு இழுத்தாதான் தெரியும் நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு தெரியும். அதனால அப்பப்போ ஒவ்வொருத்தர கயிறை பிடிச்சு இழுக்கிற மாதிரி பாத்துக்குங்க. என்ன, அதுக்காக போய் கயிறை பிடிச்சு இழுக்காதீங்க. ஜெபம் பண்ணுங்க அவங்களுக்காக, அவங்கள்ட்ட விசாரிங்க, எப்படி இருக்கீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் விசாரிங்க. சரியா? சரி, இந்த சபையினுடைய செய்தி இதோட முடிஞ்சது. ஏதாவது கேள்வி கேட்கறதா இருந்தா கேளுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம முடிச்சிடலாம். பிரதர், இப்ப நீங்க சொன்னீங்க பிரதான ஆசிரியர் ஜோஷுவா பத்தி. ஆமா, அவர் பரிசுத்த ஸ்தலத்துல போயிட்டு அவர் ஒரு ஆசார வேலை செய்திருக்கீங்களா? மகா பரிசுத்த ஸ்தலத்துல. ஆமா, இப்ப அவர்கிட்ட என்ன பாவம் இருந்ததுன்னு சொல்லிட்டு சாத்தான் தேவன் கிட்ட குற்றம் சொல்வான். அதாவது மகா பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போகும்போது அவன் தன்னுடைய பாவத்துக்கு பரிகாரமா இரத்தத்தை சுமந்து கொண்டு உள்ள போவான், ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய பாவங்களுக்காகவும். அப்போ அவன் தன்னுடைய பாவம் அதாவது வருஷத்துல ஒரே ஒரு நாள் தானே உள்ள போறான். மகா பரிசுக்குள்ள போறது ஒரே ஒரு நாள் தான். யாம் கிப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரிசுத்த உபவாச நாள்ல மட்டும்தான் உள்ள போறாரு.
அப்படி போகும்போது இந்த ரத்தத்தை எடுத்துட்டு போறாரு. ஆனா இவர் உண்மையாக அந்த பாவத்துக்கு வெளியவே செய்ய வேண்டிய பரிகாரங்களை செய்யாதபடிக்கு அந்த யாரையாவது கொலை பண்ணணும்னு அவர் மனசுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கங்க. சரி, நான் உள்ள போயிட்டு வந்து கொலை பண்றேன்னு வச்சுக்கிடுங்க. அப்படி நினைச்சாருன்னு வச்சுக்கிடுங்க. அப்ப உள்ள போயிட்டு உயிரோட திரும்பி வருவாரா? வரமாட்டார். அப்ப இவர் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள, அதாவது மகா பரிசுத்தலத்துக்குள்ள போறதுக்கு முன்னால தேவன் இவரை சுத்திகரிக்கிறார். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை அவன் மகா பரிசுத்தலத்துக்கு போறதுக்கு முன்னால தேவன் இவரை சுத்திகரிக்கிறார். அப்ப இவருக்குள்ள மனுஷனுடைய பாவங்கள் இருந்திருக்கலாம். மனுஷன் தானே, அப்படி ஏதாவது இருந்திருக்கலாம். ஆனா அவங்க உள்ள போகும்போது எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அப்ப அவர் உயிரிழக்கல எப்படி இருந்தாரு? அவருக்கு வந்து வெளிப்படுத்திருப்பாங்களா இந்த பாவங்களுக்காக நீ? ஆமா ஆமா. ஏன்னா அவரு ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் அவர் தப்பு பண்ணிருக்கலாம். மற்றபடி தேவனுக்கு பிரியமா நடந்ததுனால அவர் உள்ள போய் மறிக்க கூடாதுங்கிறதுக்காக தேவன் அவருக்கு அதுக்கு முன்னாலேயே காரியங்களை வெளிப்படுத்தி அவரை சரி பண்ணிடுறாரு, அவரை தகுதிப்படுத்திடுறாரு. மேபி அவர் மனம் திரும்பி இருப்பாரு, நல்லா அழுது ஜெபிச்சிருப்பாரு, ஏதோ ஒரு காரணம். சரி, ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேளைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிற ராஜாவே. தேவரீர், உம்முடைய வார்த்தை விலையேற பெற்றதப்பா. அந்த வார்த்தையை போல நாங்களும் விலையேற பெற்றவர்களாய் மாறும்படி உடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேசுகிறீர் தகப்பனே. அதை நாங்கள் நம்புகிறோம். ஆம் தேவனே, நீர் தீர்க்கதரிசிகளை முன்னமே அனுப்பி காரியங்கள் எங்களுக்கு வெளிப்படும்படியாக நீர் செய்த தயவை நினைத்து நன்றியோடு கூட உம்மை துதிக்கிற ராஜாவே. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. பசியோடும் தாகத்தோடும் வந்து கலந்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவரீர், தூரத்திலிருந்து கலந்து கொண்டிருக்கிற மகன் பிரசாந்தை கூட நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளுக்குரிய பிரதிபலன் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியாக நீர் கிருபை செய்யும் ராஜாவே. நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஜீவனோடு இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள் என்பது அறியப்படும்படியாக அவர்கள் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இப்படியாக உம்முடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிற ஜீவன் வெளிப்படும்படியாக நீர் கிருபை செய்வீராக. அவர்கள் உயிருள்ளவர்களாயிருந்து உம்மை துதிக்கும்படியாக நீர் கிருபை செய். உம்முடைய நாம மகிமைப்படட்டு ராஜாவே. பிள்ளைகளுடைய தேவைகள் அதிசயமாய் சந்திக்கப்படட்டும். காரியங்கள் ஒவ்வொன்றையும் செம்மையும் நன்மையுமாய் நீர் நடத்தி தருவீராக. உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ராஜா, நாங்கள் மீண்டும் ஒருவரை சந்திக்கும் வரை உம்முடைய அளவில்லாத தயவு, கிருபை, இரக்கம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷுவா மசிகா நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா உம்மையும் ஆசீர்வதிப்பதாக. யாகுவா ஷாலோம். யாகுவா ஷாலோம். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. யாகுவா ஷாலோம் பிரதர். யாகுவா ஷாலோம். யாகுவா ஷாலோம். யாகுவா ஷாலோம். யாகுவா ஷாலோம் பிரதர். யாகுவா ஷாலோம். National Day.